வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பருப்பு கீரை வடை பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த டம்ளரோட அளவு 100 கிராம். நான் 150 கிராம் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கை போல் பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய். நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம கையில் உள்ளே சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா தான் பருப்பு வரவரப்பாக நமக்கு கிடைக்கும், சதப்பாக இருக்காது. தண்ணி அதிகமாக போச்சுன்னா நல்லா இருக்காது, நிறைய எண்ணெய் குடிக்கும், பிரிஞ்சு போயிடும் வடை. ஸோ அதுக்காக தண்ணி அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி ஒன்றும் பாதி கொஞ்சம் முழு பருப்பு, கொஞ்சம் நைஸாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நம்ம வாயில் பருப்பு கடிப்படையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையை இப்படி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல முளைக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையை இப்போ நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த மசாலா ரெடி பண்ணதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது முளைக்கீரை பருப்பு வடை சொல்லலாம், இல்லைன்னா கீரை மசால் வடை சொல்லலாம். ரொம்ப சூப்பராக தயாராகிட்டே இருக்குது. நம்ம கீரையோட பெனிஃபிட்ஸ் இப்போ பார்த்துக்கலாம். இது சிகப்பு கலரில், பச்சை கலர் இப்போ நான் வாங்கியிருக்கிறது வெள்ளை கலரில் இருக்குது. இது தண்டு கீரை, சரிங்களா? இது முளைக்கீரை அப்படின்னு சொல்லலாம், தண்டு கீரைன்னு சொல்லலாம். நம்ம அரிஞ்சு இப்போ எல்லா கீரையும் நம்ம பவுலில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஃபைனலாக தான் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கூடாது. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நீத்த மாதிரி போயிடும், தண்ணி விட்ட மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு தட்டி வடை உள்ளே போடணும். அந்தளவு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆச்சான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த போல் ஒரு உருண்டை எடுத்து கையில் தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் நிறைய சுண்ணாம்பு சத்து, நீர் சத்து இதில் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. அதே போல் இதில் விட்டமின் ஏ, B1, B2, விட்டமின் சி இருக்குது. அதே போல் இத்தனை சத்துக்கள் இருக்க இந்த கீரையை நம்ம கண்டிப்பாக நம்மளோட உணவில் ஒரு பொரியல், ஒரு கூட்டு, இல்லை இந்த போல் நம்ம ஏதாவது கொஞ்சம் கிறிஸ்பினஸாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரும். அதே போல் இந்த கீரை நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் அல்சர் இருக்குது இல்லைங்களா? அல்சர் இருக்குது, குடல் புண்ணு, வாயில் புண்ணு அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சீக்கிரமாகவே கிளியர் ஆயிரும். அதே போல் இது இந்த கீரை கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை இருக்குது. இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். அதே போல் ஒல்லியாக இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு நல்லது. இது பித்தம், மூளை சூடு குணமாகறதுக்கு சரியாக இருக்குது. கண் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இந்த கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சரும பொலிவு அதிகமாகுது. அதே போல் பசியை நல்லா தூண்டுது. இளநரை, சின்ன வயசில் இளநரை வருது இல்லைங்களா? அது வராமல் தடுக்குது. இந்த கீரையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியும் இந்த கீரை மூலயமா நமக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கீரையை நம்ம கண்டிப்பாக வாரம் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ உங்கள் ஏரியாவில் எப்படி கன்வீனியண்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வடையை நல்லா போட்டுட்டு முன்னாடி பின்னாடி நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மதியம் சாம்பார் வச்சோம் இல்லைங்களா? அதோட கூட ஒயிட் சட்னியோட கலந்து இந்த வடையை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு ஒயிட் சட்னி, இப்படி ஒரு மசால் வடையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.